ஒரு வீடியோங்க. வணக்கங்க. இதை வந்து எப்படின்னாங்க, ஒரு 17 வயசு 18 வயசு ஆகும். 17 வயசுங்க, இல்லை இல்லை 16. 16லேயே நீங்கள் பெண்கள்லாம் வந்து ஏஜுக்கு வந்துடுறாங்கல்ல, ஏஜுக்கு வந்துடுறாங்க இல்லைங்களா? ஏஜுக்கு வந்து அது ஒரு விழாவை நடத்துகிறாங்க வீட்டில், குடும்பத்தில். ஒரு விழா நடத்துறது எதுக்கு தெரியுங்களா? ஏஜுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி விழா நடத்துறது எதுக்கு தெரியுமா? தண்ணி ஊற்றி குளிக்க வச்சு வீட்டுக்குள்ளே விட்டுடலாம். இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அதை விழாவை எடுத்து 4 பேர்த்துக்கு பத்திரிக்கை அடித்து எல்லாத்தையும் வர வச்சு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது எதுக்கு தெரியுமா? என் வீட்டில் பெண் ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். என் வீட்டில் பெண்ணு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத ஜாதி சனங்களுக்கு, சொந்தக்காரர்களை தெரிவுபடுத்துறதுக்காக அந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுங்க. புரிஞ்சுதுங்களா? அந்த ஃபங்க்ஷன் அதனால தாங்க நடத்துறது. அதே மாதிரி ஆண்களுக்கு 16 வயசு ஆச்சுன்னா அவங்க ஏஜ் ஆயிடுறாங்க. அந்த பருவம் வந்துடுது, அதனுடைய துடிதுடிப்பு வந்துடுது. அந்த காமங்கிற சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுறாரு கடவுள். ஆன் பண்ணி விட்டுறாரு. ஆன் பண்ணி விடும்போது நம்ம கட்டுக்கோப்பாக இருக்கணுங்க. கட்டுக்கோப்பாக இருந்து எக்ஸசைஸ் பண்ணணும், ஓடணும், ஒடியாரணும், பாடியை டெவலப் பண்ணணும், பாடியை இது பண்ணணும். வயசு பையனாக இருக்கிறது நல்லா குதிக்கணும், ஓடணும், ஒடியாரணும். இந்த மாதிரி பண்ணிட்டுங்க அந்த காமத்துக்கு வந்து ஈடு கொடுக்கணுங்க. ஈடு கொடுத்து அதை சரி கட்டணும்னா நம்ம பாடி டெவலப் பண்ணும்போது பாடியெல்லாம் கென்னுன்னு இருக்குங்க, கென்னுன்னு ஆயிரு. அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை சுபிட்சமாகவும் நல்ல சந்தோஷமாகவும் இருக்கும். என்னங்க, அதை வந்து அலைபாயக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். அலைவாயக்கூடாது, பிஞ்சிலியை பழுக்கக்கூடாது. இதெல்லாம் பிஞ்சிலியை பழுத்துன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும், பாடியை கட்டுக்கோப்பாக உடம்பை வச்சுக்கணும்னு சொல்ல வர்றேன். என்னங்க, நினைவில் வச்சுங்க. சின்ன குழந்தையாக இருந்தாலும் வயசு பசங்களாக இருந்தாலும் நினைவில் வச்சுட்டு செயல்பட்டிங்கன்னா உங்கள் ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பை.